உட்கட்சி விவகாரத்திலே திரு நயனா நாகேந்திரன் மாட்ட வைக்கப்பட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை எங்கள் கட்சியில் நம்பிக்கை இல்லை எனக்கு அதை பற்றி நம்பிக்கை ஒன்று அந்த மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக அதிமுக காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா நயனா நாகேந்திரன் மட்டும் அவர் பேர் மட்டும் சிக்க வைக்கப்பட்டிருக்கு, அவங்க உட்கட்சி பூசல்லே அவர் பேர் வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆஜராகும். நீங்க எப்போ ஆஜராகும்? ஆமாம், 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கட்சியிலையும் இது வேற மாநிலத்துக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. அதனால சீக்கிரமா அந்த சம்மனுக்கு உங்கள்கிட்ட பதில் சொன்ன மாதிரி இதே பதில் அவங்கள்ட்டையும் சுரேஷுக்கு வேல்முருகனுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி அவங்கள்ட்டையும் போய் பதில் சொல்லிட்டு கட்சி எப்படின்னு இப்போ அந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு எவ்வளோ தொகுதிகள் எவ்வளோ டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது நீங்கள் நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அதில் ஆட்சேபமே கிடையாது. யார் இப்போ ஒரு காவல்துறைக்கு அவங்களுடைய சட்டத்தை மதிக்கணும், நம்ம அவ்வளோதான். கண்டிப்பா சார், இன்னும் அந்த சம்மனை பெறலன்னு சொல்றாங்க. 2 முறை உங்களை சந்திச்சு சம்மன் வழங்க வந்ததாகவும் வீட்டுக்கு வந்ததாகவும். இல்லை, ஏற்கனவே வாங்கிட்டாங்க. என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் தான் வாங்கியிருக்கேன். வரக்கூடிய 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி. ஆமா, 2ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி கூட டைம் கேட்டு கூட ஏதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க வாக்குமூலமே கொடுக்கலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதன் அடிப்படையில் சம்மன் வழங்க? போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் மிரட்டி எழுதி வாங்குவாங்க. அங்கே வழக்கமா மிரட்டி எழுதி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க சூழ்நிலை இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு என்ன அங்கே போனால் தான் தெரியும் யார் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இதிலே நிகழ்ந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவும் நடக்குங்களா? நான் யார்கிட்டையுமே அவதூறு வழக்கெல்லாம் இது வரைக்கும் தொடர்ந்து இல்லை. நிறைய பேர் என் மேலே இதாக இருக்கிறாங்க, கேஸ் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் அவதூறு வழக்கு நான் தொடர்றதில்லை. யார் என்ன எதிர்த்து பேசினாலும் நான் அவங்களை எதிர்த்தும் பேச போகிறதில்லை, உங்களையும் நான் எதிர்த்து பேச போகிறதில்லை. செந்தில் பாலாஜிக்கு பதிலாக உங்களை டார்கெட் பண்ணுறாங்களா? யார் நீங்க அப்படி ஒரு இது இருக்கா, ஸ்கெட்ச் இருக்கா? அதை பற்றி எனக்கு தெரியாது. உங்களை மாட்ட வைக்க பார்க்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் என்ன மாட்ட வைக்க என்ன முடியும்? பேர் எனக்கு இலவச விளம்பரம் தான் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லணும். அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது சொத்து பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள இருக்கான்னு தெரியல. அடிப்படை ஆதாரமின்றி உங்க பேரை பயன்படுத்தும் போது அதுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை சார், இதெல்லாம் டைம் வேஸ்ட். அது போட்டு நான் கோர்ட்டுக்கு போயிடணும். அதை விட நான் நிம்மதியாக மற்ற வேலைகளை சொந்த வேலைகளை பார்க்கலாம்ல. இப்போ நாங்கள் அடுத்த மகாராஷ்டிரா, வாரணாசி. எப்போ சார் போறீங்க? பிஎம் தொகுதி போறீங்க. இங்கே போலீஸ் சம்மந்தம் முடிச்சுட்டு டெல்லி. இன்னைக்கு எங்களுக்கு எங்கெங்க டியூட்டின்னு சொல்லுவாங்க. நினைமா இன்னைக்கு தெரியும். இப்போ எங்க போட்டிருக்கான்னு பார்த்து. பிஎம் தொகுதிக்கு போறீங்களா? வாரணாசி. வாரணாசி கண்டிப்பாக. கடைசி 1 வாரம் அங்கே இருப்போம். அதுக்கு முன்னாடி. ஓகே, நன்றி.